மது அவ வந்துட்டாடி. எங்கடி போன? தண்ணி பாட்டில் அவ கையில இருக்கு. கலந்துருப்பா. பக்கத்துல வந்து நிக்கிறா. ஏய், நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீயே காட்டு கொடுத்துரு போல இருக்கு. பேசாம இரு. அடுத்து துப்பாக்கி சுடும் போட்டியின் இறுதிச் சுற்று ஆரம்பமாகிறது. இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கும் போட்டியாளர்கள் இருவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். போட்டியாளர்கள் மதுவந்தி, தங்கமயில், 2 பேரும் மைதானத்துக்கு வாங்க. வாங்க. உன்னதான் கூப்பிடுறாங்க. தண்ணி குடிச்சு சரியா? மது மது தண்ணி குடிக்கிறாடி, தண்ணி குடிக்கிறா. ஏய், பேசாம இருக்கியா? நல்லா பண்ணு, சூப்பரா. ஆல் தி பெஸ்ட். வின் பண்ணு. ஆல் தி பெஸ்ட் ரீ. போட்டியின் விதிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு 3 வாய்ப்புகள் தரப்படும். அதில் மையப்புள்ளிக்கு நெருக்கமாக சுடப்படுவதை கணக்கில் கொண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும். அலர்ட், டேக் த பொசிஷன், ஷூட். முதல் வாய்ப்பு மதுவந்தி. ஃபயர். தங்கமயில், ஃபயர். மதுவந்தி, ஃபயர். தங்கமயில், அலர்ட், ஃபயர். மதுவந்தி, ஃபயர். தங்கமயில், ஷூட். சூப்பர் ரீ, வேற லெவல். ஹே, நீ நல்லா ஷூட் பண்ணடி. கொன்றுவேன். என்ன தடி கலந்தா? அவ பாட்டுக்கு எல்லாத்தையும் பாயிண்ட்ல ஷூட் பண்ணிட்டா. இதுல காசு வேற. நீ கூட சேர்ந்து ஏமாத்திரியா? போட்டி முடிவுகள். மதுவந்தி 19 புள்ளிகள், தங்கமயில் 27 புள்ளிகள், போட்டியின் வெற்றியாளர் தங்கமயில்.
பரிசளிப்பு விழாவினை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு நமது கல்லூரி முதல்வர் புனிதவதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு சேலம் மண்டல NCC கமாண்டர் திரு சஞ்சய் நிஷாந்த் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்குமாறு நமது கல்லூரியின் NCC தனி அதிகாரி திரு அருள்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். லாங் ஜம்ப் முதல் பரிசு தங்கமயில். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜாவ்லின் த்ரோ முதல் பரிசு தங்கமயில். சாம்பியன்ஷிப் ஆஃப் கோல்ட் மெடல் தங்கமயில். தேங்க்யூ. காலேஜ் சாம்பியன் கப் தங்கமயில். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சூப்பர் மயிலு. அடுத்து ரன்னர் அப் அவார்ட்ஸ். துப்பாக்கி சுடுதல் இரண்டாம் பரிசு மதுவந்தி. மது உனதான் கூப்பிடுறாங்க போ. அந்த தகர டப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா, நான் போய் செகண்ட் பிரைஸ் வாங்கணுமா? எனக்கு ஒன்றும் தேவையில்ல. எவ்வளோ மெடல். மயிலு, நான் ஒன்னு சொல்றேன் கேப்பியா? சொல்லு. காலேஜ் போறியே, ஏதாவது கப்பு மெடல் வாங்கிருக்கியான்னு எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கும். இத மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேனே, அப்புறமா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அவ்வளவுதானே, எடுத்துக்க. ஏய், எப்படி நீ எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க? மயக்க மாத்திரைய கலந்தும் எப்படி ஜெயிச்சேன்னு தெளிவா கேளு. உன்கிட்ட வந்து பாட்டில வாங்கினது என் ஃப்ரெண்டு தான். காசுக்கு ஆசைப்படுற மாதிரி நடிச்சு பாட்டில வாங்கி உன் கண்ணு முன்னாடியே ஊத்துனா. ஆனா உனக்கு தெரியாம தேன் அந்த தண்ணிய கீழே ஊத்திட்டு நல்ல தண்ணிய ஊத்தி வச்சத நீ பார்க்கவே இல்ல. சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள போட்டி இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா போட்டியிலயும் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு எப்பவும் உன் மேல போட்டியோ பொறாமையோ இருந்ததே இல்ல. உனக்கு திறமை இருக்கு, ஆனா அதை வளர்த்துக்கிற பக்குவம் இல்ல. எய்ம் பண்ணி அடிச்சிருந்தா இன்னைக்கு நீ டார்கெட்ல அடிச்சிருக்க முடியும். ஆனா நான் எப்ப மயங்கி விழுவேன்னு எதிர்பார்த்தே நீ தோத்து போயிட்ட. மயிலு, மயிலு, சுடு. ஜெயிச்சிட்டேங்கிற ஆணவத்துல பேசுறியா? இனி நீ உயிரோடவே இருக்க கூடாதுரி. ஏ லூசு, துப்பாக்கிய கீழே வைடி. ஐயோ, சொன்ன கேளுடி. மது, சொன்ன கேளுடி. மது, கடவுளே. ஏ மது, Gun down. Gun down. Idiot. கண்ண கொடு. பிரின்சிபல் மேடம், மிஸ்யூஸ் ஆஃப் வெப்பன், irresponsibility இந்த காரணத்துக்காக மதுவை காலேஜில் இருந்து சஸ்பெண்ட் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்றேன்.
கண்டிப்பா எங்க காலேஜ்க்குன்னு ஒரு மெரிட் இருக்கு. நீங்க ரிப்போர்ட் கொடுங்க, நான் இவள சஸ்பெண்ட் பண்றேன். சார் வேண்டாம் சார். மது பாவம் இவ்ளோ நேரம் ஜெயிச்சிருவோன்னு நினைச்சு கடைசி நிமிஷத்துல தோத்து போன ஆதங்கத்துல இப்படி பண்ணிட்டா. அதுக்காக அவ ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க சார். நோ மயில், நீ இவளுக்கு பறிஞ்சிட்டு வராத. இவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ப்ளீஸ் சார், 3 வருஷம் படிச்ச படிப்பு வீணா போயிடும். ஓகே, காலேஜ் கேப்டன், டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட், நீ சொன்னதுக்காக நான் காலேஜில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். சார், இவ சொன்னதுக்காகலாம் நீங்க எனக்கு கருணை காட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா கொடுக்கலாம். உனக்கு என்சிசில இருக்க தகுதியே கிடையாது. இந்த நிமிஷமே உன்னை டிஸ்குவாலிஃபை பண்றேன். உனக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, நீ ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட்னு வெளியே சொல்லக்கூடாது. கெட் லாஸ்ட். மது, மது போதும் இந்த விளையாட்டு, நிறுத்திக்குவோம். நம்ம இது வரைக்கும் சண்டையிலேயே இருந்துட்டோம், போதுமே. இனிமே நம்ம சந்திப்போமான்றதே சந்தேகம்தான். பிரியும் போதாது நண்பர்களா பிரிவோம். கமான். நான் தோத்தவ. என் வலிய உன்னால உணர முடியாது. இது வரைக்கும் நடந்த போட்டியில வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நீ என்கிட்ட வாழ்க்கையில தோத்து போவ. நான் உன்னை தோக்கடிப்பேன். அம்மா, 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 இங்க பாத்தியா? இருமா வரேன். அம்மா, காலேஜ்ல நடந்த துப்பாக்கி சுடுற போட்டியில என்சிசில நான் ஜெயிச்சு மெடலை வாங்கிட்டேன். காலேஜ் சாம்பியனும் நான் தான். ரொம்ப சந்தோஷம். வஞ்சகம் இல்லாத மகராசிக்கு வருத்த சொல்லமும் முளைக்கோன்னு சொல்லுவாங்க. உன் மனசுக்கு நீ எல்லாத்துலயும் ஜெயிப்படி தங்கம். மயிலு, அந்த தொப்பிய கொஞ்சம் போட்டு காட்ட. ரொம்ப நல்லா இருக்குமா. உன்னை இந்த என்சிசி ட்ரெஸ்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நினைச்ச மாதிரி போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேனா உன் அம்மா ரொம்ப பெருமைப்படுவேன். அன்னைக்குதான் நான் பொழைச்ச பொழப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மா, நான் கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் ஆவேன். உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். மயிலு, எனக்கும் கையிலுக்கும் தான் படிப்பு ஏறல. நீ கண்டிப்பா பெரிய ஆபீசர் ஆயிடுவ. உன் அக்கான்னு நாங்களும் உன் பெருமைய பங்கு போட்டுப்போம். போதும் மயில் பெருமை பேசினது. கெஸ்ட் ஹவுஸ்ல வேலைக்கு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? கையல், நான் சாவி வாங்கிட்டு வந்துட்டேன். சாவி வாங்கினா வேலை நடந்துருமா? அம்மா, மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? எப்ப கிளம்பி போய் எப்ப சுத்தம் பண்றது? இவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும். வா, நம்ம போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வேலை பார்க்க போறியா? வீட்லயே காபி குடிச்ச டம்ளரே எடுத்து வைக்க மாட்ட. ஐயோ அம்மா, அவ முன்னாடி என் மானத்தை வாங்காத. சரிடி, ஆனா நீ நல்லவளானதுக்கு காரணமே புரியலையே. கெஸ்ட் ஹவுஸ் என்ன நம்ம வீடு மாதிரியா இருக்கும்? சினிமால காட்டுற மாதிரி சொகுசா இருக்கும்ல. கஷ்டத்திலே கிடக்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் பங்களா வாழ்க்கையை அனுபவிச்சு பாத்திரலாமே. கயல், நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொழைச்சா போதும். பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா ரொம்ப கஷ்டப்படுவோம் கயலு. நான் எங்க அப்பா வீட்டுல வளர்ந்திருந்தா எல்லா வசதியும் அனுபவிச்சிருப்பேன். இவ பிறந்ததுனால
கிழிஞ்ச பாயில தூங்க வேண்டியதா இருக்கு. அக்கா கவலைப்படாதக்கா, உன்னை வசதியா வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆமா, உனக்கு வேலை கிடைச்சு சம்பளம் வாங்கி நீ ஜமீன்தார் ஆயிடுவியா? எனக்கு எவனாவது ஒருத்தன் கோடீஸ்வரம் பிறந்திருப்பான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பாக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். நீ வாமா. நீ வருத்தப்படாதம்மா. என்னம்மா? தம்பி, நாட்டாய முதலாளி என்ன வேலைக்கு வர சொல்லியிருந்தாரு. சரி வாங்க. ஏண்டி, வீட்டு வேலைக்கு வந்தியா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தியா? வா. ஐயோ, கட்டில் சைஸ்ல இருக்கு. இதுல தலகாணி போட்டு படுத்து தூங்கிடலாம் போல இருக்கே. எத்தனை விளக்கு! அப்பா, அதுவும் பித்தளையில. நம்ம வீட்ல இருக்கிறதே ஒத்த விளக்கு, அதுவும் மண்ணு விளக்கு. டிங் டிங் டிங். ஹலோ, மைக் டெஸ்டிங். கித்து போன ஓட்டு வீட்டுக்கு ஓனரா இருக்கிறத விட இந்த மாதிரி பங்களால கூட்டி பெருக்கிட்டாவது இருந்திருக்கலாம். இதையே நம்ம ஒரு வீடியோ போடக்கூடாது. போட்டுடலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்க போறேன். பயப்படாதீங்க, இன்ப அதிர்ச்சி தான். நான் இது வரைக்கும் எத்தனையோ பாட்டு பாடியிருக்கேன், டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு முதல் முறையா என்னோட பங்களாவை வீடியோல காட்ட போறேன். பார்க்கலாமா? தெரியுதா? நல்லா பாருங்க, இதான் என்னோட பங்களா. ஏண்டி, உன்னை வாசல கூட்ட சொன்னா நீ நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க. போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வா. தொடப்பத்தை எடுத்துட்டு வான்ற. கூட்டு. இந்தா புடிமா. என்ன இது? நீ இதெல்லாம் கூட்டு, நான் உள்ள போய் வேலை பாக்குறேன். நாம வெளியெல்லாம் பார்த்துட்டோம், மறுபடியும் வீட்டுக்குள்ள பாப்போம். இதான் எங்க வீட்டோட ஊஞ்சல். நம்ம சேர்ந்து ஆடுவோமா?
ம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னடி ஆட்டோ ரொம்ப அதிகமா இருக்கு? நான் வயசுல பெரியவ, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஓ ம். நான் உன்னை விட படிப்புலயும் வசதிலையும் பெரியவ. நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வரல, இந்த வீட்டை தொடச்சு பெருக்க வந்திருக்க, சரியா? இப்ப என்ன செய்யணும் சொல்லு. பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டை தொட. அதெல்லாம் எங்க அம்மா செய்வாங்க. ஏன் மகாராணிக்கு உடம்பு வலியாதோ? உங்க அம்மாவுக்கு நான் வேற வேலை வச்சிருக்கேன், நீ போய் தரைய தொட. போ போ போ. இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் ஏத்தம் அதிகம்தான்.